அடுத்த நிகழ்வாக மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளையின் ஆண்டறிக்கையை உயர் திரு பிரேம்குமார் அவர்கள் வாசிப்பார் என அறிவிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நமது மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளையின் சார்பில் 2015ஆம் ஆண்டில் நமது அறக்கட்டளை உறுப்பினர்களால் செயல்படுத்தப்பட்ட சில நிகழ்வுகளை இங்கு பட்டியலிடுகிறேன். ஜனவரி 15, 2015 அன்று அறக்கட்டளையின் 14ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பொங்கல் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு அன்று வெள்ளகோவில் அரசு மருத்துவமனையில் மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளையின் சார்பாக 10வது இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. இம்முகாமில் மொத்தம் 92 யூனிட் ரத்தம் தானமாக பெறப்பட்டு தாராபுரம் அரசு இரத்த வங்கியிடம் வழங்கப்பட்டது. இம்முகாமில் முதல் முறையாக இரத்த தானம் செய்தவர்களின் எண்ணிக்கை 34. மேலும் சிவநாதபுரம் மற்றும் தீத்தாம்பாளையம் பகுதி மக்கள் மட்டும் 26 பேர் தானம் செய்துள்ளனர். அடுத்தபடியாக ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு வெள்ளகோவில் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடத்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான நிதி திரட்டும் இசை நிகழ்வில் நமது அறக்கட்டளையின் சார்பாக 30 நபர்களுக்கான அரிசி வழங்கப்பட்டது. அடுத்ததாக ஜூலை மாதம் 29ஆம் தேதி அன்று அறக்கட்டளையின் சார்பில் 11வது இரத்த தான முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் 91 யூனிட் ரத்தம் தானமாக பெறப்பட்டு தாராபுரம் அரசு இரத்த வங்கிக்கு வழங்கப்பட்டது. இம்முகாமிலும் முதல் முறையாக இரத்த தானம் செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை மொத்தம் 13 பேர். சிவநாதபுரம் மற்றும் தீத்தாம்பாளையம் பகுதியில் மட்டும் மொத்தம் 27 பேர் இம்முகாமில் பங்கேற்று சிறப்பித்தனர். சென்ற சுதந்திர தினத்தன்று நிழல்கள் அறக்கட்டளையின் வெள்ளகோவில் நிழல்கள் அறக்கட்டளையின் வழிகாட்டுதலின்படி வெள்ளகோவில் நகரின் முக்கிய பகுதிகளில் மரம் நடும் பணியில் நமது அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் களப்பணியில் ஈடுபட்டனர். அடுத்ததாக அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று நமது அமராவதி நகரில் அமைந்துள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதே நாளில் 12வது இரத்த தான முகாம் வெள்ளகோவில் KM மருத்துவமனையுடன் இணைந்து KM மருத்துவமனையில் நடைபெற்றது. இம்முகாமில் அதிகபட்சமாக 115 யூனிட் ரத்தம் தானமாக பெறப்பட்டு தாராபுரம் அரசு இரத்த வங்கிக்கு தானமாக வழங்கப்பட்டது. மேலும் நமது முன்னாள் ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளான அக்டோபர் 15ஆம் தேதி நமது தீத்தாம்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் அவர்களின் மேற்பார்வையில் ஒரு விழா நடைபெற்று அவ்விழாவில் மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி, பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. அடுத்ததாக நவம்பர் 1ஆம் தேதி மீண்டும் வெள்ளகோவிலை பசுமையாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிழல்கள் அறக்கட்டளையின் வழிகாட்டுதலின்படி அவர்களுடன் இணைந்து வெள்ளகோவில் குளத்துக்காட்டு பகுதியில் 1000 மரக்கன்றுகள் நடும் அவர்களது முயற்சியில் நாம் களப்பணியாற்றியுள்ளோம். அடுத்ததாக கடந்த டிசம்பர் மாதத்தில் கடலூர் மாவட்டத்தில் மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் திரட்டும் முயற்சியில் வெள்ளகோவில் நிழல்கள் அறக்கட்டளை மற்றும் அரிமா சங்கம் ஆகியோருடன் இணைந்து நிவாரணப் பொருட்கள் பெறப்பட்டு டிசம்பர் மாதம் 3, 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் கடலூர் மாவட்டத்தில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. இவை அனைத்தும் நமது சுற்றுப்புற பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்டது. இந்நிகழ்வுகள் அனைத்திலும் அவர்களுடைய பங்கு உள்ளது. இம்மாதிரியான முயற்சிகள் மேலும் மேலும் நடைபெற உங்களின் அனைவரின் ஒத்துழைப்பும் மிக தேவை. நன்றி, வணக்கம்.